அனைவருக்கும் ஆனந்த வணக்கங்கள். இன்றைய ஆத்மோபதேசம் உணர்வின் வலிமையும் உணர்வின் வளமையும், உணர்வோடைய வலிமை பற்றும் வளமை பற்றி பார்ப்போம். இது என்ன தலைப்பு? உணர்வின் வலிமை. இது ஏன் அப்படி பயன்படுத்துகின்றேன் என்றால், இரண்டு வகையான வாழ்வியல் முறை நடந்து கொண்டிருக்கின்றது. பெரும்பாலான மக்கள் வாழ்கின்ற நிலை உணர்ச்சியின் வலிமையும் உணர்ச்சியால் ஏற்படுகின்ற வளமையும் தான் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த உணர்ச்சியால் ஏற்படுகின்ற வலிமை வளமை என்றால் என்ன? உணர்வால் ஏற்படுகின்ற வலிமை வளமை என்றால் என்ன? இரண்டையும் முழுமையாக இன்று பார்ப்போம். எதை வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்கிறது? எதை வச்சு நம்ம எந்த இதுல இருக்கு, உணர்ச்சியிலையா உணர்வியான்னு கண்டுபிடிக்கிறது என்பதையும் நாம் பார்த்து விடலாம். உணர்ச்சியின் கொந்தளிப்பில் உணர்ச்சியின் கொந்தளிப்பை உணர்ச்சியை வைத்து பலம் என்று நினைக்கக்கூடிய வலிமை, அதன் மூலமாக ஏற்படக்கூடிய ரிசல்ட் வளமை, அவுட்டர் வேர்ல்டு சக்சஸ், பொருளாதாரத்தை உயர்த்துவது, பேர் புகழ், இது போன்ற விஷயங்கள் உணர்ச்சிகளை சார்ந்த விஷயங்கள் இருக்கின்றது. இந்த உணர்ச்சி சார்ந்து நடப்பவை யாவும் திருப்தி தன்மையை ஒருபோதும் தராது. நிம்மதி, சாந்தம், திருப்தி, நிறைவு, பரிபூரணம், தெளிவு, இது போன்ற அனுபவங்களை ஒருபோதும் மனிதர்களுக்கு உணர்ச்சி சார்ந்து வெளிப்படுத்துவதனால் அது கிடைப்பதில்லை. நல்ல ஆண்கு கவனிங்க. உணர்ச்சியின் வலிமை என்பது நான் தன்மையுடைய மொத்த கலெக்ஷன். அதனாலதான் உணர்ச்சியை சார்ந்து வாழ்பவர்கள் நிரந்தரமான ஒரு ஸ்டெபிலிட்டியில் இருக்க முடியறதில்ல. தன்னால முடிஞ்ச அளவுக்கு ஹேண்டில் பண்ற அளவுக்கு சூழ்நிலை இருந்தா அவங்க வலிமையா தன்னை ஃபீல் பண்ணுவாங்க. தன்னை மீறி நடக்கும்போது உள்ளுக்குள்ள இம்பேலன்ஸ் ஆகக்கூடிய தன்மை வருகின்றது. ஓரளவுக்கு தான் பிரச்சனையை ஹேண்டில் பண்ண முடியுது. அதுக்கு பிறகு மனப்புழுக்கம் என்கின்ற துக்கம், கவலை அதிகரிக்கும் பொழுது தன்னுடைய நிலை தடுமாறி உணர்ச்சி வசப்பட்டு உணர்ச்சிக்குள் சிக்கி தவிக்கின்றார்கள். நிரந்தரமான பலம் இழக்கப்படுகின்றது. அதான் உணர்ச்சியின் வலிமை என்று சொல்கின்றேன். உணர்ச்சியின் வலிமை நிரந்தரமாக இருப்பதில்லை. இன்னும் ஆழமா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஆசையாலேயே தேவையற்ற ஆசைகளால சிக்கிக்கொண்டே இருக்கும் மனம். எது தேவை எது தேவையில் என்கின்ற கால்குலேஷன் எடுப்பது கஷ்டம். ஏன்னா உணர்ச்சியோடைய கொந்தளிப்பில் சமாளிப்பது மிகவும் கடினம். எமோஷனல் இம்பேலன்ஸ், அதான் உணர்ச்சி வசப்படுறதுன்னு சொல்லுவாங்க. எல்லா மனிதர்களுமே இந்த உணர்ச்சி வசப்படுதல் எப்பொழுதுமே இருந்துகிட்டு தான் இருக்கு. அது நடந்து முடிஞ்ச பிறகுதான் நம்ம அவசரப்பட்டுட்டோமோங்கிற ஃபீலிங்ஸ் நடக்க ஆரம்பிக்கும். இந்த உணர்ச்சி கொந்தளிச்சு முடிவெடுத்த பிறகு, தவறாக போய் முடிந்த பிறகு, இந்த உணர்ச்சி ரிலாக்ஸ் ஆகும் போதுதான் சிந்தனை வரும், நம்ம அவசரப்பட்டுட்டோம்,
கொஞ்சம் நிதானமா முடிவெடுத்திருக்கலாமே. இது உணர்ச்சியின் பலவீனத்தன்மை. அதனாலதான் இன்னும் சில பேர் ஆழ்ந்து பாருங்க, அப்படியே அவங்க சக்சஸ் ஆனாலும் கூட அடுத்தடுத்து மனசு ஓடிக்கிட்டே இருக்கும். வாட் இஸ் நெக்ஸ்ட் மூவ் ஆகிட்டே இருக்கும். அனுபவிக்கும் தன்மையை இழக்கின்றான் மனிதன் உணர்ச்சியில் வெளிப்படுவதினால். உணர்ச்சியால் ஏற்படுகின்ற வலிமை உள்ளுலகத்தில், உள்ளுணர்வில் பதட்டத்தோடு, பரபரப்புத்தன்மையோடு, டென்ஷனாவே இருக்கும்ல. இதன் மூலமாக ஏற்படக்கூடிய ரிசல்ட், வலிமை என்பது அவர்கள் நினைத்தது போல் இருப்பதில்லை. இது உணர்ச்சியால் ஏற்படக்கூடிய விஷயங்கள். உணர்வு வலிமை, வலிமை என்பதை பற்றி பார்ப்போம். உணர்வு என்பது நான் மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடிய ஒரே உணர்வு, ஆனந்த உணர்வு. இந்த ஆனந்த உணர்வில் இருப்பதினால் என்ன வலிமையும் வளமையும் நடக்கின்றது. உணர்வின் வலிமை என்பது உங்கள் மீது இருக்கக்கூடிய தன்னம்பிக்கை, பலம். நல்லா ஆழ்ந்து கவனிச்சுங்க. உணர்வு வலிமை என்பது உங்கள் எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய உணர்வு, ஆனந்த உணர்வு. எந்த ஒரு மனிதன் தன்னுடைய எண்ணங்களையும் உணர்ச்சி கொந்தளிப்பையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய உணர்வு நிலைக்குள் வருகின்றார்களோ அவர்கள் தன்னுள் பலமாக தன்னை உணர்கின்றார்கள். தொடர்ந்து எந்த சூழ்நிலை ஏற்பட்டாலும் நல்லா கவனிச்சுங்க, சூழ்நிலைக்கு தகுந்தாறு போல் எண்ணங்களும் உணர்ச்சிகளும் கொந்தளித்துக் கொண்டே இருக்கும். நீங்க ஆரோக்கியத்து மேல ரொம்ப பற்று வச்சிருந்தீங்கன்னா, ஆரோக்கியம் சார்ந்து ஏதாவது உணர்ச்சிகள் கொந்தளித்தாலோ, எண்ணங்கள் கொந்தளித்தாலோ உடனே பலவீனமா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இதே பொருளாதாரம் சார்ந்து அதிகமான பற்றுகள் இருந்தால், தொழில் சார்ந்து ஏதாவது உணர்ச்சிகளோ எண்ணங்களோ கொந்தளித்தால் பலவீனத்தன்மையை உணர்கின்றோம். இந்த உணர்வு என்பது ஆனந்த உணர்வு. அடிப்படையாக ஒரு மனிதன் எதிர்பார்க்கின்ற அல்லது ஆன்மீகத்தில், ஆன்மீகவாதியும் சாதாரண மனிதனாகட்டும், ஆன்மீகத்தில் பயணம் செய்யக்கூடிய, தபம் செய்யக்கூடிய ஆன்மீகவாதியாகட்டும், இரண்டு பேருமே எதிர்பார்க்கின்ற பலம் எப்பொழுது வரும் என்றால், உணர்வில் ஆனந்த உணர்வை உணர்ந்து ஆனந்தத்தில் இருந்து தன்னுக்குள் ஏற்படுகின்ற எண்ணங்களையும் பொங்குகின்ற உணர்ச்சிகளையும் கையாளக்கூடிய பக்குவத்துக்கு வரும்போதுதான் உணர்வு என்கின்ற வலிமையை உணர முடியும். உங்க வாழ்க்கை என்பதே உள்ளுக்குள் எழும்புகின்ற எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் கையாளுவதுதான் வாழ்க்கையே. அது எப்படி ஹேண்டில் பண்ண முடியும்? இந்த பிளிஸ், இந்த ஆனந்த உணர்விலிருந்து நீங்க கவனிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா தவறான முடிவுகளை எடுக்க மாட்டீர்கள். பேலன்சிங் யுவர் எமோஷனல் அண்ட் தாட். உங்களுடைய எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய பக்குவம் உங்களுக்குள் வந்தால் மட்டும்தான் நிம்மதி, சாந்தம், பரிபூரணம், திருப்தி, இது அனைத்தும் நற்குணங்களுக்கு நீங்க உணர முடியும். இந்த ஆனந்த உணர்வு இதை செய்கின்றது. இந்த ஆனந்தத்தில் இருக்க இருக்க நீங்கள் வலிமையானவர்களாக நீங்கள் மாறுவீர்கள். உங்களுக்கு தெரிஞ்சிடும், என்னை என்னால் ஹேண்டில் பண்ண முடியுது. உங்களை நீங்க ஹேண்டில் பண்ணக்கூடிய ஸ்ட்ரென்த் தான் உணர்வின் வலிமை என்று சொல்கின்றேன். உணர்வின் வலிமை என்பது the side effect of your space. உங்களுடைய உணர்வின் வலிமையை பொறுத்துதான் வலிமை உருவாக்கப்படுகின்றது. சைடு எஃபெக்ட்.
உங்களுடைய பிளிஸ், உங்களுடைய உணர்வுடைய ஸ்ட்ரென்த் வச்சு தான் உங்களுடைய அவுட்டர் வேர்ல்டு சக்சஸ் நிரந்தரமாக. நல்லா ஆழ்ந்து புரிஞ்சுக்குங்க. இந்த வளமையை பார்த்தீங்கன்னா, வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் செய்வோம். உணர்வின் வளமை என்பது, உணர்ச்சியின் வளமை என்பது தேவையற்ற பேராசையில் சிக்கி, பொறாமையிலும் போட்டியிலும் சிக்கி, துக்கத்துக்கும் துயரத்துக்கும் கடனாளியாக மாத்திடும். ஆனால் அந்த உணர்வின் வளமை என்பது தேவைக்கு அதிகமாக எதையும் செய்யாது. உங்கள் வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை உணர்வின் பலத்தை, ஆனந்தம் என்கின்ற உணர்விலிருந்து புத்தியையும் சக்தியும் பிரயோகம் செய்து வளமையை நோக்கி நகரத் துவங்கும். இது தேவை. இதான் உணர்வின் வளமையாக மாறுகின்றது. பெரிய கோடீஸ்வரனாலும் சரி, உணர்ச்சியின் வலிமையிலும் வளமையிலும் ஒருபோதும் நிம்மதியோ சாந்தத்தையோ திருப்தியோ நிறைவையோ ஒருபோதும் உணர முடியாது. நல்லா ஆழ்ந்து புரிஞ்சுக்குங்க. பிறந்தோம், இறக்கிறோம், இடப்பட்ட வாழ்க்கை. நாம் இறுதியில் எதை உணரப் போகின்றோம்? இதான் கேள்வி. மரணம் நிச்சயமா எல்லா மனிதனுக்கும் உண்டு. ஒரு உதாரணத்துக்கு, இப்ப உங்களுக்கு மரணம் நினைச்சீங்கன்னு வச்சுங்களேன், உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப மரணம் நினைச்சா உங்களே உள்ளுக்கு திரும்பி பாருங்க. நம்ம என்ன வாழ்க்கையில உணர்ந்தோம், என்ன வாழ்ந்தோம், என்ன சாதிச்சோம் அப்படிங்கிறது உணர்வு ரீதியா செக் பண்ணி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும் நாம் தேடுவது நிம்மதி, திருப்தி, நிறைவு, பரிபூரணம் என்று. இதை உணர்ச்சி ரீதியாக வாழ்பவனுக்கு சாத்தியமே இல்லை. உணர்ச்சி கொந்தளிப்பில் வாழ்பவனுக்கு ஒருபோதும் இது சாத்தியமில்லை. உணர்வை சார்ந்து வாழ்பவர்களுக்கு தான் நான் சொல்லக்கூடிய இந்த நிறைவு, திருப்தி, நிம்மதி என்கின்ற பரிபூரண தன்மை வாழ்க்கையில் கிடைக்க துவங்கும். நல்லா ஆழ்ந்து யோசிச்சு பாருங்க. சூழ்நிலை அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கு, பிளக்சுவேஷன் நடந்துகிட்டே இருக்கு, பேனிக் சிச்சுவேஷன் நடந்துகிட்டே இருக்கு. ஆல்வேஸ் பேனிக் சிச்சுவேஷன்ஸ். இது மூலமா நீங்க உணர்ச்சி வசப்பட்டு, உணர்ச்சியில சிக்கி, பயத்திலையும் கவலையிலையும் போறோமா, உணர்வு ரீதியாக இதை அட்டன் பண்றோமாங்கிறத பொறுத்துதான் இருக்கு. This is panic situation or it is a situation. You are going to decide. உணர்ச்சியிலிருந்து பார்த்தீங்கன்னா இது மிகப்பெரிய பேனிக் சிச்சுவேஷன். உணர்வுல இருந்து இது பார்த்தீங்கன்னா it is a situation. How to handle it? With the space of powerful consciousness. உணர்வு பலமாக உணர்ந்துட்டீங்கன்னா லைஃப் இஸ் நத்திங் பட் ஆல்வேஸ் சிச்சுவேஷன். வாழ்க்கையில் நடப்பவை யாவும் சூழ்நிலைகளாகத்தான் உங்களுக்கு தெரியும். எந்த ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையே உடல் ஆரோக்கியமாகட்டும், பொருளாதாரமாகட்டும், உறவுகளை ஹேண்டில் பண்றதாகட்டும், எந்த விஷயமாலும் எடுத்துக்கங்க, உங்களுக்கு ஒரு சிச்சுவேஷனாக உங்களுக்கு தெரியுதுன்னா நீங்க வாழ்க்கை ஈஸியா ஹேண்டில் பண்ண கத்துக்கிட்டீங்கன்னு அர்த்தம். இது வெறும் ஈகோ அல்ல. புத்திசாலித்தனத்தை வச்சு இதை ஹேண்டில் பண்ண முடியாது. ஏன்? உங்க புத்திசாலித்தனத்தையே உணர்ச்சி கொலாப்ஸ் பண்ணிடும், இன்ஸ்டபிலிட்டி உருவாக்கிடும். உணர்வின் வலிமைதான் நாம் உணரக்கூடிய பரிணாம வளர்ச்சி. உணர்ச்சி என்கின்ற பரிணாமத்திலிருந்து உணர்வு என்கின்ற பரிணாமத்தை நோக்கி இயற்கை சக்தி எடுத்துச் செல்கின்றது ஒவ்வொரு மனிதனுக்கும். உணர்வு என்பது ஆனந்த உணர்வு. இந்த ஆனந்த உணர்வே
உணர உணர வலிமையாக, பலமாக, ஸ்திரமாக நீங்கள் உங்களை உணர்வதுதான் உணர்வு வலிமை. இந்த உணர்வு வலிமையிலிருந்து உங்களுக்கு வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை உருவாக்குவது உணர்வு வளமையாக மாறும். இதை வெறுமனே கதை போல் கேட்காதீர்கள். இதுதான் சத்தியம். உங்களுக்குள் இதை யோசித்து பாருங்கள். சரி, இதுவரை உணர்ச்சி வகையா வாழ்ந்துட்டோம், இனி உணர்வை நோக்கி நகர்வோம் என்று இதை நோக்கி முடிவெடுங்கள். ஆனந்த உணர்வை உணர வேண்டும் என்கின்ற லட்சியத்தோடு இதை நோக்கி நகருங்கள். வாழ்க்கையில் பலமாக நீங்கள் மாறத் துவங்குவீர்கள். நடக்கின்ற எல்லா சூழ்நிலைகளாக நீங்கள் பார்க்க துவங்குவீர்கள். வாழ்க்கை உங்களுக்காக மாறும். நல்லா ஆழ்ந்து புரிஞ்சுங்க. மிகப்பெரிய விஷயம் தெரியுமா? இந்த உணர்வால் ஏற்படுவது பரிபூரணம், பரிபூர்ண திருப்தி, நிரந்தரமான சந்தோஷம். எதை பற்றியும் கவலை கொள்ளாது, எந்த துக்கத்திலும் சிக்காது. நம்மளும் துக்கத்தில் இருக்க மாட்டோம், மற்றவங்களுக்கு துக்கத்தை கொடுக்க மாட்டோம். Always find the solution for all the situations. Always find the solution for all the problems. இதை நோக்கி நீங்கள் நகரத் துவங்குவீர்கள். இல்லை என்றால் மீண்டும் மீண்டும் மேலும் மேலும் பிரச்சனையை அதிகப்படுத்தவே துவங்கும் உணர்ச்சிகள். இதை நோக்கி நகர்வதுதான் அடுத்த பரிணாமம். எல்லா உணர்ச்சி சார்ந்த பிரச்சனைகளுக்கும் தீர்வு, நிரந்தரமான தீர்வு உணர்வு சார்ந்த தீர்வு. உணர்ச்சிகள் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு உணர்வு சார்ந்த தீர்வாக மாறும். உணர்ச்சி முடிச்சுகளுக்கு தீர்வு ஆனந்த உணர்வே தீர்வு. இது இரண்டும் உங்களுக்குள் தான் இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இது வெளியில் இல்லை. உணர்வின் பலத்தை உணருங்கள். வாழ்க்கை வாழ்வதற்கே என்கின்ற மகா வாக்கியம் உங்கள் வாழ்க்கையாக மாறும். வாழ்க்கை ஆனந்தமாக வாழுங்கள். வாழ்க்கையை வாழ்வதற்கு ஆனந்த நன்றி. மீண்டும் சந்திக்கிறேன்.